நிறைய முள் இருக்கிற கள்ளிச்செடியை ஒரு ஒட்டகம் லபக்கு லபக்குன்னு ஈஸியாக முழுங்குற வீடியோ தான் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போது இந்த பேனாவை எடுத்து நாக்கில் லைட்டாக குத்துனாலே வலிக்கும். இதுவே நான் ஒரு ஊசி எடுத்து குத்துனேன் அப்படின்னா கண்டிப்பாக ரத்தம் வந்துடும், ரொம்ப நேரத்துக்கு வலிச்சுக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கிறப்போ ஊசியை விட நல்லா ஸ்ட்ராங்கான அந்த முள் இருக்கக்கூடிய கள்ளிச்செடியை இந்த ஒட்டகம் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் ஈஸியாக சாப்பிடுதே, அது எப்படி? முதல்ல எதுக்காக இந்த ஒட்டகங்கள் இவ்வளோ முள் இருக்கக்கூடிய ஒரு கள்ளிச்செடியை சாப்பிடணும்? இதுக்கு பதில் என்னென்னா, நமக்கு நல்லா தெரியும் ஒட்டகங்கள் பாலைவன பகுதிகளில் தான் அதிகமாக வாழும். இந்த பாலைவனத்தில் அவ்வளோ சீக்கிரத்தில் நமக்கு தண்ணி கிடைக்கவே கிடைக்காது. அப்படி இருக்கிறப்போ இன்னொரு பக்கம் இந்த கள்ளிச்செடியோட உடம்புக்குள்ளே, அதாவது அதோட தண்டுகள் முழுக்க தண்ணி சத்து ரொம்ப அதிகமாக நிறைஞ்சிருக்கும். அந்த தண்ணி சத்துக்காக தான் இந்த ஒட்டகங்கள் முள் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து லபக்கு லபக்குன்னு கடிச்சு சாப்பிடுறது ரொம்ப ஈஸியாக. அப்படி ஈஸியாக சாப்பிட்றதுக்காக அந்த ஒட்டகங்களோட உடம்புல நிறைய தகவமைப்புகள் இருக்குது. அது என்னென்னா, இப்போ நமக்கு தோல், உதடு, நாக்கு இதெல்லாம் கொஞ்சம் மென்மையானது தானே. ஆனால் ஒட்டகங்களை பொறுத்த வரைக்கும் அது அவ்வளோ மென்மையானது கிடையாது. கொஞ்சம் ஹார்டான ஒரு தோலும் நாக்கும் தான் அதுங்களுக்கு இருக்குது. இது போக அதோடைய வாயோட உள்பக்கத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நமக்கு இருக்கிற மாதிரி இங்கே சாஃப்டாலாம் இருக்காது. அங்கே முள் மாதிரி குட்டி குட்டியாக நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். அதை பேப்பிலா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நகங்கள் எல்லாமே நமக்கு கெரட்டின் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸால் தானே இருக்குது. அதே சப்ஸ்டன்ஸால் தான் அந்த ஒட்டகங்களுக்கு அந்த பேப்பிலா எல்லாம் இருக்குது. அதனால் அதை கடிச்சு சாப்பிட்றது இன்னும் ஈஸியாகுது. இப்போ என்னதான் ஈஸியாக இருந்தாலுமே அதுங்க டேரெக்டாக அந்த கள்ளிச்செடியை அப்படியே சாப்பிட்றது இல்லை. ஒரு மாதிரி சைடு வாக்கி ஒரு மாதிரி சுருட்டி சுருட்டி தான் அதுங்களை அதை கடிச்சு சாப்பிடுது. ஏன் அப்படின்னா, அந்த முள் டேரெக்டாக போய் அதில் பட்டுடாத மாதிரி கொஞ்சம் சைடு வாக்கில் அதை சுற்றி சாப்பிட்றது மூலமாக அந்த முள்ளையுமே சேர்த்து அதுங்களால் கடிச்சு அதை நொறுக்கிட முடியுது. ஆனால் அப்படி உடைச்சாலுமே கொஞ்சம் நஞ்ச முள்ளெல்லாம் மிச்சம் இருக்க தானே செய்யும். அதெல்லாம் வயிற்றுக்குள்ளே போகிற வழியில் எதுவும் பிரச்சனை ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அதோட எச்சில் இருக்குது. இப்போ எச்சிலை பொறுத்த வரைக்கும் நமக்கு இருக்கிறத விட அந்த ஒட்டகங்களோட எச்சில் ரொம்பவே கொழப்பான ஒரு சப்ஸ்டன்ஸாக இருக்கிறதுனால இந்த முள் எல்லாமே அந்த கொழப்பான லேயரில் ரொம்ப ஈஸியாக அப்படியே பாஸ் ஆகி வயிற்றுக்குள்ளே போயிடுது. அங்கே அதுங்க செரிமானம் ஆகிடுது. ஆனால் என்னதான் இவ்வளோ விஷயங்கள் அந்த ஒட்டகங்கள் பண்ண முடிஞ்சாலுமே கூட அந்த முள்ளு குத்துற உணர்ச்சி இருக்கவே இருக்காது அப்படிங்கிறது கிடையாது. இப்போ நம்ம காரமாக சாப்பிடும்போது நமக்கு ஒரு உணர்ச்சி இருக்கும் இல்லையா, லைட்டாக ஒரு மாதிரி ஒரு அசௌகரியம் இருக்கும். ஆனால் நம்ம அதை பிடிச்சி தானே சாப்பிடுவோம். அதே மாதிரி தான் ஒட்டகங்களுக்குமே குத்தக்கூடிய லைட்டாக ஒரு உணர்ச்சி இருந்தாலுமே கூட அதுங்க பெருசாக அதை சட்டை பண்ணாமல் அப்படியே ஜாலியாக அதை சாப்பிட்டு முழுங்கிடுது.